ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த குளோபல் எக்ஸ்ப்ளோரர். ஹிமாலயஸ்னாலே ஞானிகள் வசிக்கும் இடம் தானே நம்மள நிறைய பேரை சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம அது ரொம்ப குளிரான இடம்னால மனிதர்கள் மட்டும் இல்லாம விலங்குகள் கூட பெரும்பாலும் வாழறது இல்லை. ஆனா 19th ஏப்ரல் 2019 நம்ம இந்தியன் ஆர்மி ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாங்க. அதுல என்ன இருந்ததுன்னா, அவங்க கேம்ப் பக்கத்துல எடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய கால் தடத்தோட போட்டோவை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு கீழே இவ்வளோ காலமா கதைகள்ல மட்டும் சொல்லக்கூடிய எட்டியோட கால் தடத்தை நாங்க பார்த்துட்டோன்னு கமெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க. இவ்வளோ பெரிய கால் தடமா? அந்த கால் தடத்தோட சொந்தக்காரங்க யாரு? எட்டினா என்ன? எட்டினா மிருகமா? இந்த மாதிரி எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எட்டி தி பிக் ஃபுட். எட்டிங்கிறது ஒரு மிகப்பெரிய சுமார் 10 அடி உள்ள மிருகமோ இல்ல மனிதனோ இல்ல, அதுக்கு நடுவுல இருக்கிற ஒரு உயிரினம். அதோட கால் தடமே சாதாரண மனிதர்களோட 2 மடங்கு பெருசு. அதை வச்சு பார்க்கும்போது எட்டி கண்டிப்பா 10 அடிக்கு மேலதான் இருக்கும். எட்டியோட உடம்பு முழுக்க பிரவுன் இல்லனா வெள்ளை கலர் முடியால மூடப்பட்டு பார்க்கறதுக்கே ஒரு ராட்சசன் மாதிரி இருக்கும். எட்டிய காலகாலமா அங்க இருக்கிற மக்கள்லாம் காட் ஆஃப் த ஹண்ட், அதாவது வேட்டையின் கடவுளா வழிபட்டுட்டு வராங்க. இந்த எட்டிய பழைய காலத்து மலையில வாழும் மக்கள் எல்லாரும் ஒழுக்கமா இருக்கிறதுக்காகவும் யாரும் அவங்க கூட்டத்தை விட்டு போகாம இருக்கிறதுக்காகவும் குழந்தையிலிருந்தே எட்டி பத்தின கதைய சொல்லிதான் வளர்ப்பாங்க. இப்படியே எட்டி பத்தின கதை கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிச்சது. ஒரு நாள் அலெக்சாண்டர் தி கிரேட் எட்டிய பார்க்கணும்னு இங்க புடிச்சிட்டு வர சொல்லி ஆர்டர் போட்டாரு. ஆனா அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே எட்டிய இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வர முடியாது, ஏன்னா இங்க இருக்கிற டெம்பரேச்சர்ல எட்டியால இருக்க முடியாம இறந்து போயிடும்னு சொன்னதுனால அலெக்சாண்டரால அந்த வீரனத்தை பார்க்கவே முடியல. அப்படியே காலமும் கடந்து போச்சு. 1921ல ஹென்ரி நியூமேங்கிற ஒரு ஜெர்னலிஸ்ட் அப்பதான் ஹிமாலயாவோட பயணத்தை முடிச்சுட்டு வந்த பிரிட்டிஷ் ஆய்வாளர்கள் கிட்ட கேட்டப்ப அவங்க ஒரு மிகப்பெரிய மனித கரடி மாதிரி ஒரு கனி மனிதனை பார்த்ததா அந்த இன்டர்வியூல சொல்றாங்க. அதே மாதிரி 1942ல மைரா ஷாக்லின் ஒரு ரிசர்ச்சர் 2 ஹைக்கர், அதாவது மலை ஏறுவங்க சொன்னபடி எட்டி பத்தியும் அதோட ஆக்ரோஷமான சத்தத்தை பத்தியும் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு. ஏன் அதுக்கப்புறம் ஆண்டனி வுல்ரிட்ஜ்னு ஒரு ஹைக்கர் எட்டிய தூரத்துலேன்னு பார்த்ததா போட்டோஸ் கூட எவிடன்ஸா சப்மிட் பண்ணாரு. இந்த மாதிரி வெறும் சொல்லும் போட்டோஸும் மட்டும் எவிடன்ஸா இருந்தப்ப 1960ல எட்டியோட மேல் தலைப்பகுதி நேபாள இருக்கிற ஒரு சின்ன கிராமமான கும்ஜுன்ல இருக்கிறதா தெரிய வருது. அதுக்கப்புறம் ஹிலாரின்னு ஒரு ரிசர்ச்சர் அவர் கூடவே ஜுவாலஜிஸ்ட கூப்பிட்டுட்டு கிளம்பி அந்த ஊருக்கு போறாரு. அந்த தலைய அந்த ஊர்ல இருந்த ஒரு அம்மா அவங்க வீட்டுல வச்சிருக்காங்க. டிஎன்ஏ டெஸ்டுக்காக ஹிலாரி அந்த தலைய கேட்டப்ப அந்த அம்மா இந்த ஊரோட நன்மைக்காக தான் இதை நான் வச்சிருக்கேன்னு தர மறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஹிலாரி அந்த கிராமத்துல இருக்கிற எல்லா ஸ்கூலுக்கும் மொனார்ச்சிஸ், அதாவது அந்த ஊர்ல இருக்கிற ஞானிகள்லாம் வசிக்கும் மடத்துக்கு டொனேஷன் தரேன், அது மட்டும் இல்லாம இந்த தலையோட பாதுகாப்புக்காக இந்த ஊர்லேன்னு ஒருத்தரை கூடவே கூப்பிட்டுட்டு போறேன்னு சொன்னக்கப்புறம் தான் அந்த அம்மா இந்த தலையை கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க. அந்த தலையை ஜுவாலஜிஸ்டும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாரு. ஆனா அவரு இந்த எலும்பு ஒரு ஆடு மாதிரி இருக்கிற விலங்குலேன்னு எடுக்கப்பட்டு ஒரு தலை மாதிரி செஞ்சுட்டதா சொன்னாரு. இதனால திருப்பியும் இந்த தலைய கிராமத்துக்கே அனுப்பி வச்சுட்டாங்க. அதுல இருந்து இந்த தலை ஒரு கிளாஸ் பெட்டியில அடைக்கப்பட்டு ஒரு கோவில்ல பாதுகாத்து பூஜை பண்ணிட்டு வராங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் திருப்பியும் டெஸ்டுக்காக கேட்டப்ப அந்த கிராமவாசிகள் ஜிராஃபி லயன்லாம் இருக்குன்னு சொன்னா நாங்க நம்ப மாட்டோம், ஏன்னா எங்க ஊர்ல அதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி ஏட்டி இருக்குன்னு சொன்னா நீங்களும் நம்ப மாட்டீங்க, ஏன்னா உங்க கண்ட்ரில யாருமே அதை பார்த்ததில்லைன்னு சொல்லி தர மறுத்துட்டாங்க. ஏன் 19th 20th செஞ்சுரியில மட்டும்தான் எட்டிய பார்த்தாங்களா? 21st செஞ்சுரியில யாருமே பார்க்கலையான்னு கேட்டா 21st செஞ்சுரியிலையும் நிறைய பேர் பார்த்ததா எவிடன்ஸ் தந்தாங்க. இதை கேட்டு 2011ல ரஷ்யன் கவர்மெண்ட் ஒரு கான்ஃபரன்ஸை அரேஞ்ச் பண்ணாங்க. அதுல நிறைய ரிசர்ச்சர்ஸும் சயின்டிஸ்டும் கலந்துக்கிட்டாங்க. கான்ஃபரன்ஸ்ல பாதி பேரு எட்டி இருக்கிறதா 95% எவிடன்ஸோட சொன்னாலும் இன்னும் பாதி பேரு
இந்த எவிடன்ஸ்லாம் பொய். எட்டி மாதிரி ஒரு உயிரினம் இந்த உலகத்திலே கிடையாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த உலகத்துல எட்டி பத்தி பேசுறது குறைய ஆரம்பிச்சது. இப்பதான் நம்ம தலைவர்கள், அதாவது இந்தியன் ஆர்மி 2019ல எட்டியோட கால் தடத்தை பார்த்ததா ட்விட்டர்ல போட்டப்ப திருப்பியும் எட்டி பத்தின விஷயம் இந்த உலகத்துல வேகமா பரவ ஆரம்பிச்சது. ஹிமாலயால வாழும் மக்கள் கூட எட்டி இன்னும் வாழ்ந்துட்டு வருது. அது இந்த ஹிமாலயாவே பாதுகாத்துட்டு வருது. யாராவது தீய எண்ணங்களோட ஹிமாலயால நுழைஞ்சா அவங்கள இது பலி கொடுத்துடும்னு சொல்றாங்க. என்னதான் இப்படி பல பேர் பல விஷயங்கள் சொன்னாலும் எட்டி யாருக்கும் தெரியாத ஒரு மர்மமான, இன்னும் விவாதிக்கப்பட்டுட்டு வர ஒரு உயிரினமாவே இருக்கு. சரிங்க, இந்த எட்டியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது உண்மையா இருக்கா இல்ல இது எல்லாமே கட்டுக்கதைகளா? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அப்படியே இந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகே, உங்களை நான் அடுத்த மிரள வைக்கும் வீடியோல பார்க்குறேன். பாய்.